இது ஏதாவது இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியல? இது என்ன கேஸ், யார் கொடுத்துருக்காங்க, என்ன எதுவுமே எனக்கு தெரியாது சார். ஒரு மோட்டிவேஷன்ல ஒரு மக்கள் பார்வை சித்ராங்கிறவங்க மோட்டிவேஷன்ல பண்ண விஷயம் தான் சார் இது. இளம் பெண்ணுக்கு இன்ஸ்டாகிராமில் வலை, ஆபாச வீடியோக்களை அனுப்பி மிரட்டல் விடுத்ததாக ரவுடி பேபி சூர்யா, சிக்கந்தர் உள்ளிட்ட 3 பேரிடம் தொடர் விசாரணை. இது என்ன கேஸ், யார் கொடுத்துருக்காங்க, என்ன எதுவுமே எனக்கு தெரியாது சார். உங்க பையன் இதெல்லாம் பார்த்தா அதுல இந்த போட்டோஸ் ஐயா தப்பு அப்படி பண்ணிருந்தா நீங்க என்ன கட்டுப்படுறோம். ஒண்ணு, ரெண்டாவது எங்களுக்கு இதுக்கு எந்த ஒரு தொடர்புமே இல்லை சார். புதுச்சேரியை சேர்ந்த 11ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவி செல்போன் பயன்படுத்தி வந்தாராம். அதில் இன்ஸ்டாகிராம் பதிவிறக்கம் செய்து பார்த்து வந்த நிலையில் அவரது ஐடிக்கு அறிமுகமில்லாத நபரிடமிருந்து குறுஞ்செய்தி வர நாளடைவில் அவர்களிடம் நட்பு ஏற்பட்டு பழகி வந்ததில் வீடியோக்களை பரிமாறுவது வரை அவர்களது தொடர்பு நீண்டிருக்கிறது. அந்த மாணவியை மதிமயக்கச் செய்து அந்த மாணவியிடம் காதலிப்பதாக அந்த இளைஞர் கூறி வந்தாராம். திருமண ஆசை காட்ட வீடியோ கால் உள்ளிட்டவற்றிலும் அவர்கள் பேசி வந்ததாக விசாரணை தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து அந்த இளைஞர் ஆபாச வீடியோக்கள் மற்றும் அந்தரங்க வீடியோக்களை அந்த மாணவிக்கு அனுப்ப அதிர்ச்சியடைந்த அவர் இது குறித்து தனது தாயாரிடம் தெரிவிக்க இவ்விவகாரம் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையம் வரை வந்திருக்கிறது. தொடர்ந்து நவீன மென்பொருட்களை பயன்படுத்தி அந்த மாணவியின் புகைப்படத்தை மாப்பிங் செய்து இன்ஸ்டாகிராம் மூலமாக அந்த வீடியோவை அனுப்பியது யார் என விசாரணை நடத்திய போலீசார் மதுரை மாவட்டத்தை சேர்ந்த பிரபல யூடியூபர் சிக்கந்தர் ஷா, அவரது மனைவி சுமி, மகன் 24 வயதுடைய அஷ்ரப் அலி மற்றும் ரவுடி பேபி என்று அழைக்கப்படும் திருச்சி சூர்யா அனைவரையும் விசாரணைக்கு அழைத்தனர். சைபர் கிரைம் சீனியர் எஸ்பி கலைவாணன் உத்தரவின் பேரில் காவல் ஆய்வாளர் தியாகராஜன், காவலர் கீர்த்தி தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு மதுரையில் பதுங்கியிருந்த இளைஞர் அஷ்ரப் அலியை தேடி வந்த நிலையில் அவரை கைது செய்து புதுச்சேரிக்கு கொண்டு வந்தனர். தொடர்ந்து அவரது செல்போனை ஆய்வு செய்ததில் பல்வேறு பெண்களிடம் அஷ்ரப் அலி ஆபாச வீடியோக்களை அனுப்பி மிரட்டல் விடுத்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாம். தொடர்ந்து அஷ்ரப் அலியை புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய சைபர் கிரைம் போலீசார் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். சிறுமியின் தாயார் கொடுத்த புகாரின் பேரில் ரவுடி பேபி சூர்யா, சிக்கந்தர் ஷா, சுமி ஆகியோரிடம் விசாரணை நடந்த காட்சியையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். கோரிமேடு பகுதியில் உள்ள சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அவர்களது செல்போன்கள் ஆய்வு செய்யப்பட்டு இளைஞர் அஷ்ரப் அலியின் இவர்களுக்கும் தொடர்பு உள்ளதா என துருவி விசாரணை நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது. எங்களுக்கு இதுக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது, சம்மந்தம் கிடையாது. நாங்க இதுல சேர்த்து விட்டுருக்காங்க எங்களை. உங்க ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, நான் உங்களோட ஐடி தான் நாங்க செக் பண்றோம். செக் பண்ணிட்டு அது என்னவோ ஃபர்தரா என்னவோ நாங்க அதை பார்க்கறோம். ஃபர்தரா என்னவோ அதை நாங்க பார்க்கறோம். நாங்க இன்வெஸ்டிகேஷன்ல எங்களுக்கு தெரிய வரும். நீங்கன்னா உங்க ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுங்க. ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணுவோம். அதை நாங்க கேட்கற கேள்விகளை நீங்க பதில் சொல்லுங்க. அந்த எவிடன்ஸ் நாங்க வெரிஃபை பண்ணிட்டு நாங்க என்ன வரோம் ஸ்டேட்மெண்ட்